பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 கொரிந்தியர் 1:4. எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் என்று கொரிந்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது இப்படி எழுதுகிறார், அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். இந்த காலை வேளையில பலவிதமான உபத்திரவங்களை நாம் சந்திக்கிறோம், பாடுகளை சந்திக்கிறோம். ஆனால் அந்த உபத்திரவ நேரத்தில் சில வேளைகளிலே எந்த மனுஷனுடைய ஆறுதல் வார்த்தைகளும் நம்மை ஆறுதல் படுத்தவே முடியாது, நம்மை தேற்ற முடியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு நமக்கு ஆறுதல் செய்யும் பொழுது எந்த மனிதனிடத்திலும் கிடைக்காத ஒரு ஆறுதல், ஒரு சமாதானம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது. ஆகவே தான் எழுதுகிறார், எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஆண்டவராகிய இயேசுவே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். இந்த காலை வேளையிலும் கூட ஆறுதல் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஆற்றி தேற்றி பலப்படுத்தி ஆறுதல் செய்கிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே எதை குறித்தும் கவலைப்படாதபடி ஆண்டவரை மாத்திரம் பற்றி கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை ஆண்டவராகிய தேவன் ஒருபோதும் அற்பமாய் எண்ணவே மாட்டாராம், அவர் அருவருக்கவே மாட்டாராம், தம்முடைய முகத்தை அவனுக்கு ஒருபோதும் மறைக்கவே மாட்டார். அவன் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது அவனை கேட்டருளுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உபத்திரவத்தின் வேளைகளிலே ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது ஒருபோதும் அவர் நமக்கு உதவி செய்யாமல் இருக்கவே மாட்டார். நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு ஆண்டவர் நமக்கு இறங்கி அற்புதம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுகிறது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உலகத்திலே பலவித உபத்திரவங்கள் நம்மை சந்திக்கும் பொழுது, நம்மை நெருங்கி வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட உபத்திரவம் உங்களுக்கு வந்தாலும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். உலகத்தை ஜெயித்த ஆண்டவராகிய இயேசு நம்மோடு கூட இருக்கிறபடியினால் இந்த உலகத்தில் வரக்கூடிய உபத்திரவங்கள் ஒருபோதும் நம்மை மேற்கொள்ளவே முடியாது. ஆண்டவர் நமக்கு உதவி செய்து நம்மை திடப்படுத்தி பலப்படுத்துவார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்து விட்டேன் என்று. ஆகவே நாம் தைரியமாய் முன்னேறி செல்வோம். ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இந்த காலை வேளையிலே
ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். காரணம், அந்த நம்பிக்கை ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை நம்மை மேன்மைக்கு கொண்டு வரும். ஆகவே இந்த காலை வேளையில நம்பிக்கையில நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். நான் ஆண்டவராய் இயேசு மேல நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்கிற ஒரு மிகுந்த சந்தோஷம் எப்பொழுது நமக்குள் இருக்க வேண்டும். காரணம், அவர் நம்மை ஆதரிக்கிற தேவன், அவர் நமக்கு உதவி செய்கிற தேவன். நம்முடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாதபடி கூப்பிடும் பொழுது கேட்டு உடனடியாக நமக்கு உதவி செய்து நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவன். ஆகவே இந்த காலை வேளையில நம்பிக்கையில நாம் சந்தோஷமாயிருப்போம். உபத்திரவ வேளைகளிலே நாம் பொறுமையாயிருப்போம். நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். கொஞ்ச நாட்கள் ஆனாலும் கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக தாவீது சொல்லுகிறார், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பார் என்று. ஆகவே இந்த காலை வேளையில நாம் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருப்போம். நிச்சயமாகவே என் விண்ணப்பத்திற்கு, என் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையிலே நான் சந்தோஷமாயிருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு விடுதலை உண்டு. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 51 அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வழியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதிலே உண்டாயிருக்கும் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சீயோனுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். ஆண்டவருடைய பிள்ளைகளை குறித்துதான் ஆண்டவர் சீயோன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீயோனுக்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆறுதல் செய்வார். எப்படியெல்லாம் அவர் ஆறுதல் செய்கிறார்? அவர் அதனுடைய பாழான ஸ்தலங்களை எல்லாம் முதலாவதாக தேறுதல் அடைய செய்கிறார். வனாந்தரத்தை ஏதேனை போல மாற்றுகிறார். அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போல மாற்றுகிறார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் உண்டாயிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் எப்பொழுதும் நமக்குள்ளே உண்டாயிருக்க செய்வார். அப்படித்தான் இந்த காலை வேளையில ஆண்டவர் நமக்கு ஆறுதல் செய்து நம்மை சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வைக்க விரும்புகிறார். ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் நம்மை ஆறுதல் படுத்தி நம்மை தேற்றி பலப்படுத்தி துதியும் கீத சத்தமும் தொனிக்கும்படி செய்வார். ஆகவே நாம் ஒன்றை குறித்த கவலைப்படாதபடி ஆண்டவரை மாத்திரம் உறுதியாய் பற்றி கொள்வோம். அந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்ற வார்த்தையை கொடுத்தீர். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் எந்த விதமான உபத்திரவத்தின் பாதையில் அவர் கடந்து வந்தாலும் ஆண்டவர் அந்த உபத்திரவத்தை ஒருபோதும் அற்பமாய் எண்ணாமல் எங்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நீர் எங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவனாய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி. இந்த காலை வேளையில ஒவ்வொருவரையும் தேறுதலடைய செய்து வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்கி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கீத சத்தத்தையும் துதியும் உண்டாகும்படி செய்வீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.